வணக்கம். நான் ஏஎஸ் ஆசார் டென்டல் கிளினிக்லேருந்து டாக்டர் ஏ பாமாசுகுமார் பேசுகிறேன். இப்போ இன்னொரு ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன அப்படின்னா நியர்லி இவங்களுக்கு 60 வயசு தான். பார்த்தீங்க அப்படின்னா அப்பரில் மேலே ரெண்டு டீத் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே உடஞ்சி போச்சு. கீழே பார்த்தோம் அப்படின்னா இது மேலே உள்ளது, கீழே எல்லாமே இருக்குது, கடிக்கிறதுக்கு மட்டும் பல் இல்லை. ஸோ கீழே கடிக்கிறதுக்கு பல் பிளான் பண்ணிவிட்டு மேலே பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டூத்தை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இதுதான் அவங்களுக்கு எடுத்த எக்ஸ்ரே. பார்த்தீங்க அப்படின்னா மேலே 4 பல்லு இருக்கும். இதில் முன்னாடி இருக்க ரெண்டுமே ரூட் கேனல் பண்ணி உடஞ்சிருச்சு. அதுபோக இந்த 2 பல்லு மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காது. கீழே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இருக்கும், கடிக்கிறதுக்கு ஃபுல்லாக பல்லே இருக்காது. ஸோ இவங்களுக்கு இம்ப்ளான்ட் போட்டு ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. இப்போ இம்ப்ளான்ட் போட்டோன்னே இருக்க எக்ஸ்ரே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு இம்ப்ளான்ட் போட்டோன்னே இருக்காது. கீழே 3 இம்ப்ளான்ட்டு, மேலே 5 இம்ப்ளான்ட் போட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. இதில் என்ன அப்படின்னா நல்லா இருக்க மேலே இருக்க இந்த பல்லையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறதே இல்லை. நல்லா இருக்க பல்லை எப்பயுமே சேவ் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். சும்மா நம்ம தேவைக்காண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நல்லா இருக்க பல்லை விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேஸை நம்ம பிளான் பண்ணி இம்ப்ளான்ட் போட்டு வச்சுருக்கோம். அவங்களுக்கு இம்ப்ளான்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்க ஸ்கேன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே 3 இம்ப்ளான்ட் போட்டது, மேலே 5 இம்ப்ளான்ட் போட்ட இடம். ஸோ இந்த இம்ப்ளான்ட் போட்டு அவங்களுக்கு டூத்தை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ரே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். என்ன பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே மெட்டல் செராமிக்காகவே ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். எதனால அப்படின்னா கீழே நேச்சுரல் டூத் இருக்கிறப்ப நம்ம அதுக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் பண்ணால் தான் அதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஃபிக்ஸடாகவே மெட்டல் செராமிக்கில் பண்ணிட்டோம். இது அவங்களுக்கான எக்ஸ்ரே. அவங்களுக்கான கிளினிக்கல் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம். மேலே இருக்க எல்லாமே ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணது. கீழே இந்த லாஸ்ட்டும் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணது. இதுதான் மேலே ரீப்ளேஸ் பண்ணது, இது கீழே ரீப்ளேஸ் பண்ணது. அவங்களுடைய கடிமானத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக எப்படி கடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த 2 இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.